ரூபாய் 78.67 கோடி மதிப்பீட்டில் குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டம் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். 1,00,000 ஏக்கர் பரப்பளவிற்கு 2,000 மெட்ரிக் டன் நெல் விதைகள் மானிய விலையில் வழங்கப்படும் என்றும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி, இதுகுறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. டெல்டா குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டம் குறித்து அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். வேளாண் உற்பத்தியை பெருக்கி உழவர் பெருமக்களின் நல்வாழ்வில் வளமை ஏற்படுத்திட பல முன்னோக்கு திட்டங்களை கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருவதாகவும், இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு மேட்டூர் அணையில் போதிய நீர் இல்லாததால் டெல்டா சாகுபடிக்கு நீரை திறந்துவிட காலதாமதம் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மிகுந்த மனவேதனையை தந்தாலும் வேளாண்மை மக்களின் நலனை முன்னிறுத்தி அவர்களின் நல்வாழ்வை மேம்படுத்தவும் குறுவை சாகுபடியாளர்களின் எதிர்பார்ப்பை கருத்தில் கொண்டும் டெல்டா விவசாயிகளை காக்கும் விதமாக ரூபாய் 78.67 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சாகுபடி தொகுப்பை உழவர் நல வழங்கி தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 1,00,000 ஏக்கர் பரப்பளவிற்கு 2,000 மெட்ரிக் டன் நெல் விதைகள் மானிய விலையில் ரூபாய் 3.85 கோடி மதிப்பில் வேளாண் விரிவாக்க மையங்கள் மூலம் வழங்கப்படும் எனவும், நெற்பயிர் இயந்திர நடவு பின்னேற்பு மானியமாக ஏக்கர் ஒன்றுக்கு 4,000 வீதம் 1,00,000 ஏக்கர் பரப்பளவிற்கு தமிழ்நாடு அரசு 40 கோடி நிதி வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பயிர் வகை பயிர்களை 10,000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்வதற்கு 50% மானியத்தில் தரமான விதைகள், திரவ உயிர் உரங்கள் மற்றும் இலைவழி உரம் தெளிக்கவும் 1,20,00,000 ரூபாய் நிதியும், பயிர் வகை பயிர்கள் மகசூல் திறனை அதிகரிக்க 50% மானியத்தில் 10,000 ஏக்கருக்கு நுண்ணூட்டச்சத்து வழங்கிட ரூபாய் 20,00,000 நிதியும் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்தும் ரூபாய் 78.67 கோடி மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தினை செயல்படுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக வேளாண்மை துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.